வணக்கம் மக்களே. எங்கள் லெஜெண்ட் டி ராஜேந்தர் சாருடைய டைமிங் வித் ரைமிங்கில் சொல்ல ட்ரை பண்ணணும்னு சொன்னான். காட்டில் மான் போகும் துள்ளி, நம்ம ரோட்டில் போகும்போது பின்னாடி வெஹிக்கிள் ஹார்ன் அடித்தா நம்ம போகணும் தள்ளி. வீடு கட்டணுன்னா வேணும் சிமெண்ட், மணல், செங்கலோட சேர்ந்து கம்பியோட ஜல்லி. இன்றைக்கி கிழமை வெள்ளி. கூத்தாடும் பிள்ளையார் கோயில் சிதம்பரத்தில் ஒரு முக்கியமான கோயில். அந்த கோயிலுடைய வரலாறு என்னன்றதை ஒரு சில நாட்களுக்கு முன்பு தான் ஒரு நண்பர்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டேன். நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் உங்ககிட்டயும் சொல்லணுன்றதுக்காக இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதாவது நம்ம ஆனந்த நடராஜமூர்த்தி குடிகொண்டுள்ள சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தில் அர்த்தஜாமம் முடிந்து துர்வாச முனிவர் மேற்கு கோபுரம் நோக்கி போயிட்டுருக்காரு. அப்போது அன்னம்பாலிக்கும் சிதம்பரம்ன்ற பேர் உண்டு. ஆன்றோர் வாக்குப்படி அன்னம்பாலிக்கும் சிதம்பரம்னு சொல்கிறாங்க. இப்போ நான் பசியோடு இருக்கேன், நடராஜரை பார்த்து அப்பனே எனக்கு பசியோடு இருக்கேன், இப்போ எனக்கு இந்த ஆன்றோர் சொல்கிறபடி அன்னம்பாலிக்கும் சிதம்பரம்னு சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு உணவு கொடுக்க யாருமே இல்லையேன்னு கவலைப்படுறாரு. சொல்லிவிட்டு சிற்சபையை நோக்கி வணங்கிட்டு மேற்கு நோக்கி போகிறாரு. இதை கேட்ட நடராஜ பெருமான் உமையாளிடம் துர்வாச முனிவருக்கு உணவு கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த துர்வாச முனிவர் மேற்கு நோக்கி நேராக லாஸ்ட்டாக போனால் அங்கே அனந்தீஸ்வரன் கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு ஆப்போசிட்டில் பதஞ்சலி முனிவர் இடம் இருக்குது. அங்கே துர்வாச முனிவர் இருப்பார். அவருக்கு போய் உணவு கொடுங்கன்னு உமையாள்கிட்ட அம்மையப்பன் சொல்கிறாரு. அதை கேட்ட உமையாலும் விநாயகருடன் இணைந்து போய் உணவு கொடுக்குறாங்க. ஆனால் துர்வாச முனிவரோ என் அப்பன் நடராஜருடைய ஆனந்த தாண்டவத்தை பார்த்த பிறகு தான் நான் சாப்பிடுவேன், அவர் மேலில் இருந்த பற்று காரணமாக தான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அருகில் இருந்த விநாயகர் எப்படி ஆனந்த தாண்டவமாடும் நடராஜரை போலவே விநாயக பெருமானும் ஒரு ஆனந்த நடனம் ஆடுறாரு. அதை பார்த்து மெய் சிலிர்த்த துர்வாச முனிவர் நான் நடராஜ பெருமானின் மீது பற்று காரணமாக தான் அப்படி சொன்னேன்னு சொல்லி அந்த உணவு வாங்கி சாப்பிட்றாரு. நடராஜரை போலவே விநாயகரும் இந்த உலகை கட்டி ஆளும் ஒரு திறமை கொண்டவர்னு சொல்லி மனதார பாராட்டுறாரு. அந்த இடம் தான் கூத்தாடும் பிள்ளையார் கோயில். நம்ம ஆர்சிட்டி ஸ்கூல் போகும்போது லாஸ்ட்டாக ஒரு சின்னதாக ஒரு தேர் ஒன்று நிற்கும். மிகவும் பிரசித்தி பெற்ற அந்த ஆலயத்தில் வருகின்ற செப்டம்பர் 5ஆம் தேதி கொடியேற்றம் நடைபெறுகிறது. செப்டம்பர் 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருத்தேரோட்டம் நடைபெறுகிறது. 14ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி வரும். நன்றி, வணக்கம் மக்களே.